நண்பர்களே, திடீர்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. வந்தா ஒட்டுக்கா தான் வருவீங்கன்ற மாரி, இவ்வளோ நாள் ஒரு பயலும் வரல. சடனா பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இன்னையோட நியூஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு நெட்ட ஓப்பன் பண்ணேங்க. திடீர்னு பார்த்தா, ஆல்பி மார்கல் ஜேஎஸ்கேவோட கோச்சுன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஓஹோ! அப்படியா, பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணேன். ஃப்ளமிங் இங்கிலாண்டோட கோச்சுன்னு வருது. சரி, என்னடா ஒரே மாரி கோச் அனௌன்ஸ்மெண்ட்டா வருதே. சரி, வேற ஏதாச்சும் வந்திருக்கான்னு ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோன்னா, நாளைக்கு தான் SA20யோட லாஸ்ட் டேட் டு அனௌன்ஸ் ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ப்ரீ சைனிங்ஸ்னு வருது. சரி, ஓகேன்னு நானும் விட்டுட்டேங்க. அண்ட் இங்க தான் நீங்க அப்டேட்ஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க. இன்னும் முடியல. இன்னொரு அப்டேட்டும் பார்க்க முடிஞ்சது. இது வந்து சிஎஸ்கே ஆர்ஆர் ரிலேட்டடா என்னென்ன நியூஸ் நடந்தாலும் ஒருத்தர் போடுவாரு. இது எந்த அளவுக்கு உண்மை, அவரா சொல்றதா இல்ல அவருக்கு இன்சைடர் நியூஸ் இருக்கான்றதெல்லாம் எனக்கு தெரியல கைஸ். அதுல அவர் என்ன போட்டிருக்காருன்னா, சிஎஸ்கே 3 பிளேயர் ஆஃபர் பண்றாங்களா. டூபே 1, பிரவிஸ் 2 அண்ட் ஒன் ஆஃப் கலீல் அண்ட் கம்போஜ். அண்ட் கலீல தான் நிறைய புஷ் பண்றாங்கன்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. அண்ட் அது கூடவே இந்த ட்ரேட்லாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. பட் அகைன் கைஸ், இது எந்த அளவுக்கு உண்மைன்ற மாதிரிலாம் எனக்கு தெரியல. அதனால் லைட்டாக டச்சப் பண்ணிட்டு விட்டுடுறேன். ஸோ என்ன தான் நல்ல பிளேயராக இருந்தாலும், என்ன தான் பெரிய பிளேயராக இருந்தாலும் 3 பிளேயர் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் டூ மச் மாதிரி தான் தெரியுது. சப்போஸ் பிரவிஸும் ட்ரேட் டீலில் இருந்தாருன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்டரை ரிட்டன் வாங்க முடியுமான்ற மாதிரி கூட யோசிக்கலாம். பட் ஓகே, எனிவேஸ் இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் இது ஒரு பக்கம் விட்டுடலாம் கைஸ். நம்ம மெயின் மேட்ரு வருவோம். ஜேஎஸ்கேவோட ஹெட் கோச்சை ஆல்பி மோர்கலை போட்டிருக்காங்க. இது எக்ஸ்பெக்டட் தான் கைஸ். ஜேஎஸ்கே டிஎஸ்கே விட சிஎஸ்கே தான் நமக்கு பெருசு. அவங்களும் சிஎஸ்கே மேலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ சடனாக இந்த மாதிரி ரிட்டன்ஷன்ஸ்லாம் வரும் போது ஆல்ரெடி இருக்கிற ஒரு கோச், ஆல்ரெடி டீமை பற்றி தெரிஞ்ச கோச்சை தான் அவங்க புஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஈஸியஸ்ட் சாய்ஸ். அவங்களுக்கு ஒரு ஹெட் ஏக் கம்மி. அவங்களாலையும் சிஎஸ்கே மேலே நல்லா ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும். இது 1 இயருக்கு மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்பி மோர்கல் மாதிரி ஒரு பேஷனேட்டான சிஎஸ்கே பிளேயர், சிஎஸ்கே ஃபாலோவர் எல்லாம் டக்குன்னு 1 இயர்லாம் தூக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு ஆல்பி மோர்கல் தான் கோச்சாக இருக்க போகிறாரு. அவர் எப்படி டாக்டிக்கலாக ஹேண்டில் பண்ண போகிறாருன்றதுல எனக்கு ஜீரோ ஐடியா. பேஷன் அவர்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. பேஷன்னா ஆல்பி மோர்கல் தான். ஸோ அதில் பேஷனுக்கு பஞ்சமே இருக்காது. பட் டாக்டிக்கலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு. இவ்வளோ நாள் நம்ம சிஎஸ்கேல, ஜேஎஸ்கேல, டிஎஸ்கேலாம் ஒரு குழப்பத்தை பார்த்தோம். ஸோ அது எல்லாமே ஆல்பி மோர்கல் கிட்ட இருந்தும் பார்க்க முடியுமா, இல்லை அவர் இதோட பெட்டராக பண்ணுவாரா, அவர்கிட்ட ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தா இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணி பெட்டரான பிளேயர்ஸை சைன் பண்ணுவாங்கன்றதான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அங்கே தான் கைஸ் இவர் என்ன மாதிரி சைன் பண்ணுவார், என்னென்ன பிளேயர்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த நியூஸ் ஒன்று பார்த்தேன்னு சொன்னல. SA20யோட ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ப்ரீ சைனிங்ஸோட டெட்லைன் வந்து ஜூலை 31. ஸோ ஜூலை 31 எல்லா டீமுமே அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ப்ரீ சைனிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஜேஎஸ்கே ஹேண்டிலேருந்து இந்த போஸ்ட் பார்க்க முடியுது. பட் இன்டர்னல்லாம் அந்த டிஎஸ்கே டோர்னமெண்ட் நடக்கும்போதோ ஒரு நடந்து முடிஞ்ச அப்புறமாவே பேசியிருக்கலாம். ஏன்னா ஆல்பி மோர்கல் அங்கேயும் இருந்தார்ல. ஸோ அங்கே கூட பேசி முடிச்சிருக்கலாம், ஜேஎஸ்கே நீ பார்த்துக்கோப்பான்னு. ஸோ நாளைக்கே தெரிய வந்துடும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மேஜர் அப்டேட் கிடைக்க போகுது நம்ம சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருந்து. ஸோ நாளைக்கு அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அவர் நான் வீடியோ போடுறதுக்குள்ள கூட இவங்க அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணியிருப்பானுங்க. பட் எனிவேஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பிளேயிங் அவனை பார்க்கலாம். என்னென்ன பிளேயர்ஸ்லாம் சைன் பண்ணுறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டாப் 4ல் 2 நல்ல பிளேயர்ஸை சைன் பண்ணணும். அதில் லெஃப்ட் ஹேண்டர் டாப் விக்கெட் கீப்பர் பேட்டர் ஒருத்தர் இருந்தாருன்னா வேற லெவல் சைனிங், A+ சைனிங்னே சொல்லலாம். பட் அதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பட் எஸ் நாளைக்கு இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஸோ ஆல்பி மோர்கல் கிட்ட ஜேஎஸ்கே சாவியை கொடுத்தாச்சு. அப்போ டிஎஸ்கேலையும் மோஸ்ட் ப்ராப்ளி இவர் இருக்கலாம், இல்லை டிஎஸ்கேக்கு செப்பரேட்டாக கூட பார்க்கலாம். ஜேஎஸ்கே டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆல்பி மோர்கல் டாக்டிக்கலாக நல்லா பண்ணுறாருன்னு பார்த்துட்டு கூட டிசைட் பண்ணலாம். அவர் அப்படி இல்லாமல் நல்லா சேர்ல உட்காந்து கால் மேலே கால் போட்டுட்டு ஜாலியாக ஓபி அடிக்கலாம்னு நினச்சிட்டாங்கன்னா டிஎஸ்கேவையும் ஆல்பி மோர்கல் கையிலேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ சொல்லுவாங்கன்றதும் தெரியல. அப்புறம் என்னப்பா, சிஎஸ்கேயோட சாவி யாருக்கு, மைக்கேல் எசிக்கு தானே நம்ம யோசிக்கலாம். பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக அங்கே பெட்டராக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் டெஃபினட்டாக சிஎஸ்கேக்கு வேற கோச் இருக்க போகிறாங்களே இப்போ டவுட் இல்லை கைஸ். அட்லீஸ்ட் 2 ஃப்ரான்ச்சைஸ்லேயாவது டிஃப்ரெண்ட் கோச்சஸை நம்ம பார்க்க போகிறோம். அதுவே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். பட் எஸ் கைஸ், நாளைக்கு நேரம் தெரிய வந்துடும் ஜேஎஸ்கே ப்ரீ சைனிங்ஸாக யாரை பண்ணியிருக்காங்கன்னு. அதிலே ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். நம்ம போகிறது பூ பாதையா இல்லை சிங்க பாதையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலி நம்ம தலைவனை பற்றி பேசியே ஆகணும். தலைவன் வந்து கோச்சிங்லாம் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கையோட இங்கிலாண்டோட கோச் ஆகிட்டாரு. வேற யாரும் இல்லை, நம்ம ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான். எனக்கு ஒரே ஒரு தேனா, அவர் போனதுக்கப்புறம் ஒரு போஸ்டோட முடிச்சிட்டாங்களேன்னு நான் கூட இதை வீடியோலாம் எதிர்பார்த்தேன் கைஸ். 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, ஆக மொத்தம் 1 மாதமே ஆச்சு, மறந்துட்டாங்க போல. பிளேயருக்கு எல்லாரும் விடுவாங்க தான், அது ஓகே. கோச்சுக்கெலாம் ரேரிட்டி தான். பட் நம்ம கோச்சே ஒரு ரேரிட்டி தானே. அவ்வளோ வருஷமாக 3 ஃப்ரான்ச்சைஸையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ரொம்ப வருஷமாக இருந்திருக்காரு. பிளேயராக இருந்து கோச்சாக மாறி இருக்காரு. அதனால எங்கேயாச்சும் விடுவாங்களோன்னு எதிர்பார்த்தேன். ஒரு வீடியோவும் விடலை, ஒரு எமோஷனல் போஸ்ட்டும் இல்லை. பட் ஓகே தான், அவங்க ரிசல்ட்டை பார்த்து வெறுத்திருப்பாங்க. பட் பரவாயில்ல கைஸ், நம்மளையும் சும்மா சொல்லக்கூடாது. கரெக்டாக இங்கேருந்து வெளியே போகும்போது அந்த இடத்துல இன்டர்நேஷ்னலில் ஒரு ரோல் ஓப்பன் ஆச்சு. கரெக்டாக அங்கே போய் அப்ளை பண்ணி உள்ளே போயிட்டாரு. ஸோ அவரும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு ஒரு ஆல் த பெஸ்ட்டை போட்டுட்டு நம்ம வெளியே வந்துடலாம் கைஸ். ஸோ அதுதான் இன்னைய அப்டேட்ஸு. ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். நாளைக்கு ரிட்டன்ஷன்ஸ்லாம் சொன்னதுக்கப்புறமா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு இன்னும் ஒரே வருத்தம்னா, இந்த
இந்த SA20 வந்து ஒரு நல்ல மேஜர் டோர்னமெண்ட் மாதிரி அவங்க சைட்லேருந்து ப்ரொமோட்டே பண்ணுறது கிடையாது. நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். போன வருஷம் ரிட்டன்ஷன்ஸ் அப்போவே அந்த ரிட்டன்ஷன் சொல்லும் போது ஞாபகம் வருது. போன வருஷமே இந்த காசை பற்றியே சொல்லலையே. ப்ரீ சைனிங்ஸோட அமௌண்ட் என்னன்றது கடைசி வரை வெளியே வரல. அதே தான் இந்த வருஷமும் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அதே தான் பண்ணுவாங்க, பார்ப்போம்னா இல்லை அதுதான் பண்ண போகிறாங்க. நான் என்ன இதுக்கப்புறம் யோசிச்சேன்னா, திடீர்னு இது முடிச்சதுக்கு அப்புறமா 2 நாளில் ஆக்ஷன் சொன்னாலும் சொல்லிடுவாங்கன்ற மாதிரி இருக்குது. அப்படி தானே இந்த டோர்னமெண்ட்டே நடத்திட்டு இருக்காங்க. கடைசி வரை எந்த நியூஸுமே நமக்கு பெருசாக தெரிய வராது. நம்ம பசங்களே ஆன்லைனில் டிஸ்கஸ் பண்ணி இப்போ தான் ரிட்டன்ஷன் வரும், இப்போ தான் சைனிங்ஸ் வரும், இப்போ தான் ஆக்ஷன்னு கெஸ் பண்ணி சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா அதுதான் ஆக்சுவல் நியூஸாகவே இருக்குது. பட் எனிவேஸ் நமக்கு சிஎஸ்கே தான் மெயின் பிஸ்னஸ். இங்கே என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டுன்னு நிலைமையில தான் நான் இருக்கேன். பட் இருந்தாலும் ப்ரீ சைனிங்ஸ் ஆச்சும் உருப்படியாக பண்ணுறாங்களான்றது நாளைக்கு தெரியும் கை. ஸோ நாளைய வீடியோவில் அகைன் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.